சிஎம்சி வேலூர், அதாவது கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூரில் வேரியஸ் வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் சில வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரரி பேசிஸில் இருக்கக்கூடிய பணியிடங்கள், அதே மாதிரி சில வேக்கன்சிஸ் வந்து ஸ்டைஃபண்டோடு இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் இருக்கிற வேக்கன்சிஸ். இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன பணியிடங்கள் அப்படின்றதையும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸையும் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்டியாலஜியில் இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்எம்சி அங்கீகாரம் பெற்ற போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எம்டி பீடியாட்ரிக்ஸ் அல்லது எம்டி ஜென்ரல் மெடிசன் வித் டிஎம் அடல்ட் ஆர் பீடியாட்ரிக் கார்டியாலஜி முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதற்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ரூல் படி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதற்கான அகாமடேஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? தங்கிறதுக்கான ஏற்பாடுகளும் உண்டு இஃப் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். எல்லா போஸ்ட்டுக்கும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 7/9/2024. அடுத்ததாக இருக்கக்கூடிய பணியிடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ரெசிடென்ட் ஃபார் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டென்டிஸ்ட்ரி. அதுலேயே வந்து ப்ரோஸ்டோடான்டிக்ஸ் யூனிட்டில் இந்த வேக்கன்சி இருக்குது. மாஸ்டர் ஆஃப் டென்டல் சர்ஜரி இன் ப்ரோஸ்டோடான்டிக்ஸ் டிசிஏ அங்கீகாரம் பெற்ற இன்ஸ்டியூட்டில் படித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். மாஸ்டர் டிகிரி டென்டல் சர்ஜரியில் முடித்திருக்கணும், அவங்க எலிஜிபிள். சேலரியும் வந்து இன்ஸ்டியூட் நார்ம்ஸ் படி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணியிடத்திற்கும் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அகாமடேஷன் அவைலபிலிட்டியை பொறுத்து 7/9/2024 தான் இதற்கும் கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஃபார்மசிஸ்ட் ட்ரெயினி ஃபார் தி ஃபார்மசி சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்மசியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். தமிழ்நாடு அல்லது எந்த ஸ்டேட்லையாவது ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். டைப்பிங் ஸ்கில் இருக்கக்கூடிய கேண்டிடேட், கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஸ்டைஃபன் பார்த்திங்கன்னா 10,145 ரூபாய். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பிலோ 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டிஸ்பென்சிங் செக்ஷனில் தான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஒன்லி ரெகுலர் மோடு மட்டும்தான் அக்செப்டபிள். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 9/9/2024. இதில் ப்ரைவேட்டாக அட்டன் பண்ணுறது, கரஸ்பாண்டன்ஸாக வந்து அட்டன் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஃபார்மசிஸ்ட் ட்ரெயினி பணியிடம். ஃபார்மசி சர்வீசஸில் டிஸ்பென்சிங் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம், அதாவது ட்ரைனிங். அடுத்தது கிராஜுவேட் டெக்னீஷியன் ட்ரெயினிங். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிளினிக்கல் ஃபார்மகாலஜியில் இருக்குது. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்த கேண்டிடேட்ஸ் இதற்கு அப்ளை பண்ணலாம். ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் 8,800 ரூபாய். இதற்கான ஏஜ் வந்து பிலோ 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். ட்ரக் அசே வித் ஹெச்பிஎல்சி இன் லெபார்ட்ரியில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஜாபாக இருக்கும், அதாவது ஒரு ட்ரைனிங்காக இருக்கும். ரெகுலர் பேசிஸில் மட்டும்தான் இந்த ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ண முடியும். ப்ரைவேட்டாகவோ அல்லது கரஸ்பாண்டன்ஸ் வந்து நாட் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9/9 தான் இதற்கும் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் ப்ராஜெக்டில் இருக்குது. எந்த டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ஹெமட்டாலஜியில் இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். கன்சால்டேட் பேயில் மாதம் வந்து 20,000 ரூபாய் வந்து உங்களுக்கு சேலரியாக கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35. அதற்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ரிசர்ச் ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெம் செல் டெக்னாலஜி, லென்டிவைரல், ஜீன் தெரப்பி, இந்த மாதிரியான ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ரெகுலர் பேசிஸில் தான். இதுவும் வந்து கரஸ்பாண்டன்ஸ் நாட் அக்செப்டபிள். 9/9 தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். அடுத்தது ரிசர்ச் அசிஸ்டன்ட் 1, அதாவது JRF ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ அல்லது சீனியர் ரிசர்ச் ஃபெலோ. இந்த இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ஹெமட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த வேக்கன்சி இருக்குது. எம்எஸ்சியில் எனி பிரான்ச், லைஃப் சயின்ஸில் எம்எஸ்சி எனி பிரான்ச் முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதற்கு செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து பிஹெச்டி ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ரீஜனல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அவங்க எலிஜிபிலிட்டி வரும். அதே மாதிரி கன்சால்டேட் பே வந்து 28,000 ரூபாய் கன்சால்டேட் பே ப்ளஸ் 18% வந்து HRA ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது வீடு வந்து வெளில நீங்கள் தங்கிக்கலாம். அதற்கான அலவன்சஸ் வந்து பெர் மந்த்துக்கு இந்த 28,000 ரூபாய் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து 18% இதில் இருக்கும். அகாமடேஷன் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அதுக்கு பதிலாக தான் வந்து HRA கொடுக்குறாங்க. ப்ராஜெக்டோட இதில் தான் வந்து அப்பாயின்மெண்ட் இருக்குது. 9/9/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய எந்த போஸ்ட்டுக்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் காமனாக வந்து சிஎம்சியோடைய ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணணும். பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து
அப்ளை பண்ண முடியும். எந்த போஸ்ட்டுக்கு வேணாலும் சரி, ஒரே கேண்டிடேட் 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, அவங்க வந்து கண்டிப்பாக ஓடிஆர் அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து ஃபார்மசிஸ்ட் ட்ரெயினி இதில் வந்து எப்படி ஃபார்மசி சர்வீசஸில் ஃபார்மசிஸ்ட் ட்ரெயினிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத, ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி அப்படின்றத 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி வந்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், ஓடிஆர் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில் கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காமனாக எல்லா போஸ்ட்டுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். பட் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத பொறுத்தும், நீங்கள் என்னென்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்றத பொறுத்தும் நீங்கள் வந்து அதில் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு ஓடிஆர் மட்டும் ஜென்ரலாக நீங்கள் அப்ளை பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு அப்ளை பண்ணும்பொழுது இந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன், இந்த பேஜோட லிங்க்கு. அதில் இப்போ நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்ட் ட்ரெயினி அப்படின்ற மாதிரி தான் இந்த லிங்க், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் கன்சர்ன் லிங்க்கை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணணும். ஆனால் ஓடிஆரை பொறுத்த வரைக்கும் காமனாக தான் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இதில் இருக்கக்கூடிய பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்லேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.